ஹாய் செல்லகுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் ஒரு புதுவிதமான லுக்ல இருக்கேன். இது வந்து நார்மல் சாரி டிராப் இல்ல, மடிசார் சாரி. ஒரு நிமிஷம் நான் காட்டுற பாருங்க. இது வந்து மடிசார் சாரி நான் டிராப் பண்ணிருக்கேன். கண்டிப்பா அது டிராப்பிங் வீடியோ மட்டும் கேட்டுறாதீங்க. இது வந்துடாத என்னால போட முடியாது. ஏன்னா அது ஒரு மணி நேரமா நானே வீடியோ பார்த்துதான் டிராப் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பா என்னால டிராப்பிங் வீடியோ போட முடியாது. நானே தப்பா தான் கட்டிருக்கேன், நான் சரியாதான் கட்டல. ஆனா ஓரளவு மேட்ச் பண்ணி கட்டிருக்கேன். காலில் இந்த கொசு அதெல்லாம் வந்துருச்சு. மேட்ச் பண்ணி கட்டிட்டேன். அதனால டிராப்பிங் வீடியோ கேட்காதீங்க. ஒரு ரீலுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணியாச்சு. நமக்கு இவ்வளவு ஹேர்லாம் கிடையாது, எக்ஸ்டென்ஷன் தான் வச்சிருக்கேன். எக்ஸ்டென்ஷன் வச்சு ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணியாச்சு. அதுல வந்து பூவும் சுத்தியாச்சு, இந்த மாட்டு தோடு எல்லாமே போட்டாச்சு. இதான் சாரி டிராப்பிங், அவ்வளவுதான் முடிஞ்சுது. இது வந்து மாட்டல் போட்டு இந்த இயரிங் போட்டு இந்த செட்டு ஒண்ணு போட்டிருக்கேன். இதுல வந்து இப்ப நம்ம ஃபேஸ் லுக் பண்ண போறோம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். நம்ம எப்பவும் போலவே ஃபேஸ்க்கு இப்ப என்ன பண்ணுவோம் ரொட்டீன். நான் ரொம்ப பெருசா ஸ்கின் கேர் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படி பண்ணாலே எனக்கு ஏதோ ஸ்கின் நல்லா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால பேசிக்கா எப்பயும் பண்றதுதான் இந்த ஆலோவேரா ஜெல்லு, அதுதான் பேஸ். அதுதான் பேஸ்க்கு ஆலோவேரா ஜெல் போட்டு. ப்ளவுஸ்லாம் ரொம்ப லூஸா இருக்கு. நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். கவனிக்கிறீங்களா? வீடியோ ரொட்டீனா பாக்குறவங்க கண்டிப்பா கவனிச்சிருக்கீங்க. வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஒரு ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம போட வேண்டாம். டைரக்டா காம்பாக்டுக்கே போயிடலாம். அடிக்கடி நம்ம பண்றோம். அப்ப வந்து அடிக்கடி ஃபவுண்டேஷன் போட்டா ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிடும். அதனால அடிக்கடி ஃபவுண்டேஷன் போட மேக்ஸிமம் போட மாட்டேன். ஏதாவது ஒரு மாதிரி லாங் ஸ்டே வேணும், வெளியில போறோம் அப்படின்னா மட்டும் தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா மேக்ஸிமம் நான் ஃபவுண்டேஷன் போட மாட்டேன். போட்டாச்சு, போதும் போதும். இதுக்கு ஒரு மாதிரி விங்ஸ் வரைஞ்ச, பொதுவாவே நான் விங்ஸ் போடுவேன். இப்போ விங்ஸ் வரைஞ்சா இன்னும் அழகா இருக்கும்ல, அதனால விங்ஸ் போடலாம். லிப் வந்து ரொம்ப எப்ப பார்த்தாலும் ட்ரை ஆயிட்டே இருக்கு. எனக்கு லிப்ஸ்டிக் போட்டாலே என்ன ஆகுதுன்னா இந்த இடம்லாம் அப்படியே ஒரு தோல் மாதிரி படிய ஆரம்பிச்சிருது. அதுதான் நான் இப்போ மேக்சிமம் லிப் பாம் யூஸ் பண்றேன். இது ஒன்றும் பெரிய பிராண்ட் எல்லாம் கிடையாது, ஒரு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் லிப் பாம், அவ்வளவுதான். பிராண்டடா தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் பார்த்து, ரொம்ப லோக்கலா இல்லாம கொஞ்சம் பார்த்து, நம்ம ஸ்கின் அது டேமேஜ் பண்ணாத அளவுக்கு இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். விங்ஸ் வந்து இப்போ இதை பத்தி போட முடியாது, நம்ம இதை பத்தி போட்டு வரேன். லைனர் போட்டாச்சு, விங்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டேன். நான் லைனர் போட காட்டலன்னா லைனர் போடுறதுக்கே எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கு வீடியோ டைம் ரொம்ப போயிடும். அதனால ஏன்னா இந்த விங்ஸ் எல்லாம் போட்டது இப்போவே ஓரளவு தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டுட்டேன். காஜல் போட்டுடலாம். இப்போ இந்த விங்ஸ் வந்து அப்படியே அதில் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். நல்லா இருக்கா? இப்போ அடுத்து இந்த டெக்னிக், இது வந்து எப்பயுமே பேசிக்கா நான் பண்றது. எனக்கு மஸ்காரா வந்து ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த மார்ஸ்ல இது வந்து இது இது வந்து பிராண்ட் இல்லையா அப்படின்லாம் தெரியாது. பட் இது வந்து 200 தான். சூப்பரா இருக்கும். நம்ம லேஷ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை நான் வந்து நிறைய ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி மஸ்காராவும் போட்டுப்பேன், அதையே வந்து ஐப்ரோவாவும் போட்டுப்பேன். உண்மையாவே இது போட்டோம்னா அது ஒரு மாதிரி நேச்சுரலா இருக்கும் அந்த ஐப்ரோவே. நல்லா இருக்கும். ஸோ இதை நான் ஐப்ரோவாவும் போட்டுப்பேன். லிப்ஸ்டிக் வந்து ஃபைனலா கொடுக்க பொட்டு வைக்கலாம். அந்த இது ஐயர் எல்லாம் ஒரு மாதிரி பொட்டு வச்சிருப்பாங்களே, அந்த பொட்டு வைக்கதான் ட்ரை பண்றேன். அது வருதான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ரவுண்டு பொட்டே வச்சிடலாமா? இது எதுக்கு போட்டு ரிஸ்க் எடுப்பானே. அது வந்து மேரேஜ் அந்த மாதிரி டைம்ல தானே பண்ணுவாங்க, மற்றபடி எல்லா டைமும் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அதனால நம்ம ஏதாவது கலர் பொட்டு வைக்கலாம். கலர் போட்டா ரவுண்டு போட்டா வைக்கலாம். இது வந்து இந்த மாதிரி கலர் கலரா எல்லா பொட்டும் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதுல என்ன கலர் வைக்கலாம்?
கலரா வைக்கலாமா இல்ல நார்மலாவே வைக்கலாமா? நார்மலா ஒரு ரெட்டு வைக்கலாமா? இது எடுக்கும் போது அந்த பொட்டு இப்படி வளைஞ்சிருக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்படி ஆகும்? எனக்கு இந்த மாதிரி பொட்டு எடுக்கும் போதுலாம் அது இப்படி வளைஞ்சு அந்த பொட்டு வேஸ்ட் ஆயிடும். ஐயோ, அதே ரெட் கலர் பொட்டு இல்லையே, என்ன பண்றது? சரி, ஓகே, பொட்டிக்கலாம். நல்லா இருக்கா போட்டு? ஓகே, நல்லா இருக்கு. இந்த கீழே வந்து ஒயிட்ல ஏதாவது ஒரு டாட் மாதிரி, ஆனா ஒயிட்ல எங்கிட்ட பொட்டு இல்லையே, என்ன பண்ணலாம்? லிப்ஸ்டிக் இருக்குல்ல, ஒயிட் லிப்ஸ்டிக், அதை போட்டுடலாமா? ஒயிட் லிப்ஸ்டிக்கை வரைஞ்சி விடலாமா? பிரஷ் 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 இல்ல, மூக்கு வச்சு போலாம். வீட்டுல வருமான்னு தெரியல. குத்துமோ இருக்கு. இப்ப எப்படி வரைகிறது? இந்த பிரஷ் வச்சு ட்ரை பண்ணு. நல்லா இருக்கே. நல்லாதான் இருக்கு. நைஸ். லிப்ஸ்டிக் போட்டு ஃபில் பண்ணிடலாம். புதுசா வேற ஷேட்லாம் ட்ரை பண்ண வேணாம், நம்ம எப்பயும் போடுற ஷேடே போட்டு இது பண்ணிடுவோம். புதுசா ஏதாவது போட்டு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக்கிற வேண்டாம். பிங்க். ஓகே, நல்லா இருக்கா? இப்போ குங்குமம் வச்சு ஃபைனல் லுக் எடுத்துக்கலாம். இந்த அழகா இருக்குல்ல சைட்ல சொல்லும்போது. நம்ம லுக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். சிம்பிளா நீட்டா ஒரு மடிசார் மாமி வந்துட்டாங்க. இது பேங்கிள் வந்து இதுக்கு மேட்சா ஓரளவு வாட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணிட்டேன். ஃபைனல் லுக் பார்க்கலாமா? லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ஹேர் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி நேர்வகல் எடுத்து பின்னி போட்டுட்டு பூ வந்து இந்த மாதிரி சுத்திட்டேன். இது நம்ம போட்ட ஜுவல்லரி, பேங்கிள்ஸ், மடிசாரோட ஃபுல் லுக் பார்த்துக்கோங்க. தெரியாம என்னோட தான் கட்டியிருக்கேன், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பின்னாடி பேக் சைடு, இந்த காலெல்லாம் ஓகே ஓரளவு வந்துருச்சு. பட் இருந்தாலும் ப்ராப்பரான மடிசார் இல்ல. இருந்தாலும் ஓகே, வீடியோக்காக நான் மேனேஜ் பண்ணிட்டேன். இந்த லுக் எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது புதுசா ஒரு லுக்கு வந்து ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் வேற என்னென்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சஸ் வீடியோ அது மாதிரிலாம் ஏதாவது வேணும் அப்படின்னா அது எல்லாமே நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதுக்கான ரீல்ஸை வந்து நான் ஷார்ட்ஸாவும் அப்லோட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்லயும் எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். பாய்.